Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Space ஆசையா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ யூ வில் ஹாவ் த டெஸ்ட். உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஸோ அதில் நல்லா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இடையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் வந்து உங்க கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் அவசியம். நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேள்விகள் நம்ம இங்கிலீஷ்ல கேட்போம். ஓகேவா? அப்படி கேட்கும் போது சில கேள்விகள் வந்து குழப்பம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஹவு மெனி அண்ட் ஹவு மச் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எங்கெங்க கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வாட் அண்ட் விச் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, எங்கெங்க யூஸ் பண்றது, அதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இன்னைக்கும் நான் அப்படிதான் சொல்லி கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபியூசிங் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ். கன்ஃபியூசிங் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதா டாபிக். என்னென்ன நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, first I am going to tell you the difference between whose versus whose, and the second one. ஸோ இதை இங்க பாருங்க, இதை நம்ம ரீட் பண்ணும்போது இங்க பாருங்க, whose அப்படின்னு தான் சொல்லுவோம். இதையும் வந்து நம்ம whose அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, and then will versus would. ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம யூஸ் பண்ணி கேள்வி எப்படி கேட்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் வில் யூ டூ, வாட் வுட் யூ டூ, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், ஹவு ஃபார் வெர்சஸ் ஹவு லாங். ஸோ ஹவு ஃபார் அண்ட் ஹவு லாங் யூஸ் பண்ணி எப்படி வந்து கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ திஸ் கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். ஸோ யூ ஆர் கோயிங் டு understand the differences between whose and what will, what would, how far and how long. I am going to teach you with many examples. ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, இந்த will and would இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். then whose and whose, then how far and how long. okay, ஸ்டார்ட் பண்ணலாமா? First I am going to tell you the difference between what will, what would you do. ஓகே, ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக தான் இருக்கும். விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன்? வாட் வில் யூ டூ ஆர் வாட் வுட் யூ டூ, எது கரெக்ட்? டெல் மீ விச் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஹூ இஸ் சேயிங் போத் ஆர் கரெக்ட்? ரெண்டுமே கரெக்ட்னு யார் சொல்றீங்க? போத் ஆர் கரெக்ட். யூஸ் பண்ற அந்த இடம் தான் மாறுபடும். ஓகே, ஸோ இந்த வாட் வில் யூ டூ இந்த கேள்வியை நம்ம எப்ப கேட்கலாம் அப்படின்னா, இன் ரியல் சிச்சுவேஷன். So it is not imaginary, it is not unreal, it is not hypothetical. Okay, it is you can ask this question in real situation. Okay, for example, இப்போ வந்து ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆக போறாரு. ஓகே, அதுக்கான எல்லா எக்ஸாம்ஸ், அதுக்கான எல்லா வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்க போகுது. ஸோ அவங்களுக்கு நிறையப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அப்போ வந்து அது ஒரு ரியலான சிச்சுவேஷன். அப்போ இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க, எப்படி கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் will you do when you become president? Okay, what will you do when you become president? நீங்க பிரசிடென்ட் ஆக போறீங்க. இந்த மாதிரி பேட்டியெல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, ஓ இவர் தான் அடுத்த பிரசிடென்ட் ஆக போறாங்களா, ஓகே நீங்க பிரசிடென்ட் ஆனா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, வாட் வில் யூ டூ, நீங்க என்ன பண்ணுவீங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, ஒரு ரியலான சிச்சுவேஷன், அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வில் யூஸ் பண்ணணும். ஓகே, வாட் வில் யூ டூ, நீங்க என்ன செய்வீங்க when you become president. நீங்க பிரசிடென்ட் ஆனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பேட்டி எடுப்பாங்க பாத்தீங்களா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா
நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சமயத்துல நீங்க வந்து வில் யூஸ் பண்ணணும். இதே இது நம்ம வந்து ஒரு பேச்சு போட்டியில வந்து பங்கேற்கிறோம், இல்லை ஸ்கூல் படிக்கும் போது சில டாபிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீ பிரசிடென்ட் ஆனால் என்ன செய்வாய்? இது ஒரு இட் இஸ் அன் இமேஜினரி சிச்சுவேஷன், அன்ரியல் சிச்சுவேஷன். ஸோ இப்போ அது நடக்காது, மேபி அது ஃபியூச்சர்ல நடக்கலாம், அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஸோ இது வந்து இமேஜினரி, கற்பனை வளத்தால் நம்ம பேசுவோம் பாத்தீங்களா. நான் பிரசிடென்ட் ஆனால் என்ன நீ அல்லது பிரசிடென்ட் ஆனால் என்ன செய்வாய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம முன்னாடி என்ன பேசுவோம் பாத்தீங்களா. இது வந்து ஒரு இமேஜினரி, ஹைப்போதெட்டிக்கல், ஓகே, கற்பனையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க வந்து would யூஸ் பண்ணணும். இப்போ இதே கேள்வியை நம்ம would யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, what would you do if you became president? That's it. What would you do if you became president? ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க when யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை if யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். பட் ஒன் திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர், இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ மறந்துடும், அது வந்து இங்கிலீஷோட ஸ்ட்ரக்சர். ஸோ ரீட் பண்ணி பாருங்க. வாட் வில் யூ டூ வென் யூ பிகம் பிரசிடென்ட், அல்லது வாட் will you do if you are president? நீங்க பிரசிடென்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வி பாருங்க. what would you do if you became president? ஓகே, என்ன பண்ணுவீங்க? இது வந்து imaginary. So this is unreal or imaginary situation. So this one is a real situation. Is it easy to understand? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஒரு சில சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் மோர் எக்ஸாம்பிள். ரொம்ப நான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ வந்து யூ ஆர் பிளானிங் டு கோ டு சென்னை. நீங்கள் வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. யூ ஆர் கோயிங் டு சென்னை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க, அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ரியல் சிச்சுவேஷன் பிகாஸ் யூ ஹவ் பிளான் டு கோ டு சென்னை. இந்த சிச்சுவேஷனில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம். என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீ சென்னைக்கு போனால் நீ என்ன பண்ணுவ? நீ சென்னைக்கு போனா நீ என்ன பண்ணுவ? போறப்ப நீ என்ன பண்ணுவ? ஸோ இது வந்து ஒரு ரியலான சிச்சுவேஷன். இந்த கேள்வி நம்ம எப்படி கேட்கலாம்? நீ சென்னைக்கு போனா என்ன பண்ணுவ? இது வந்து ஒரு ரியலான கொஸ்டின். அதை எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். வாட் வில் யூ டூ? வாட் வில் யூ டூ when you go to Chennai? That's it. What will you do when you go to Chennai? So when அப்படின்னா நீ எப்போ சென்னைக்கு போறியோ அப்போ நீ என்ன பண்ணுவ? So what will you do when you go to Chennai? நீ சென்னைக்கு போறப்ப நீ என்ன பண்ணுவ? Okay, so if I go to Chennai, I will visit malls and then I will go to Marina Beach and then I will go to Phoenix Mall. So and then I'm going to meet my friends there. So நீங்க அது மாதிரி so and so சொல்லிட்டே போலாம். Okay, because you have planned to go to Chennai, but you haven't planned yet. நீங்க இன்னும் பிளானே பண்ணல. You haven't booked the ticket yet. நீங்க இன்னும் வந்து டிக்கெட்டும் புக் பண்ணவே இல்லை. ஆனா ஒரு இமேஜினேஷன்ல நீங்க சொல்றீங்க, நான் மட்டும் சென்னைக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இப்போ ஒருத்தர் கேட்குறீங்க, ஒரு குட்டி பையனை பார்த்து கேட்குறீங்க, நீ சென்னைக்கு போனா என்ன பண்ணுவ? ஆனா அவன் சென்னைக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த பையன்கிட்ட கேட்குறீங்க, நீ சென்னைக்கு போனா நீ என்ன பண்ணுவ? ஒரு அன்ரியல் சிச்சுவேஷன். திஸ் இஸ் இமேஜினரி அண்ட் ஹைப்போதெட்டிக்கல். ஹைப்போதெட்டிக்கல்னா கற்பனையில நீங்க வந்து கேட்குறீங்க, நீ சென்னைக்கு போனா என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி கற்பனையில கேட்கும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? would யூஸ் பண்ணணும். பட் அதுக்கான ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாறும். அதை எப்படி கேட்பீங்க? What would you do? What would you do if you went to Chennai? அவ்வளவுதான். இங்க என்ன ஒரு சின்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து when you go to Chennai இருக்கும், இங்க வந்து if you went to Chennai இருக்கும். இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம when யூஸ் பண்ண கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க if போட்டிருக்கோம், அதை கூட மாத்திருக்கோம். ஓகே, சோ இந்த நீங்க if போட்டாலும் தப்பும் கிடையாது. So ifக்கு பதிலா இங்க when போட்டா அழகா இருக்கும் because the real situation. But the thing is you have to remember that is இங்க வந்து present form யூஸ் பண்ணியிருக்கோம், verb ஓட first form. இங்க பாருங்க verb ஓட second form யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வாட் மட்டும்தான் வராது, இதுக்கு பதிலாக வந்து வேர் இந்த கேள்வியும் வந்து வரும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க வந்து லண்டனுக்கு போறீங்க, ஓகேவா? நீங்க வந்து ஒரு ஒர்க் விஷயமாவோ இல்லை உங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காகவோ வந்து நீங்க லண்டனுக்கு போறீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா போறீங்க, இது வந்து ரியலான சிச்சுவேஷன். நீங்க வந்து டிக்கெட்லாம் எடுத்துட்டீங்க. அப்போ வந்து உங்ககிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீ லண்டனுக்கு போறப்போ எங்க ஸ்டே பண்ணுவ, எங்க தங்குவ அப்படின்னு கேட்பாரு. இது ரியலான சிச்சுவேஷன். உங்ககிட்ட கேட்கிறாரு ஒருத்தர், நீ லண்டனுக்கு போறப்போ நீ எங்கே தங்குவாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த கேள்வி எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? எங்கே தங்குவாய் அப்படின்னா எங்கேனா வேர். ஓகே, தங்குறதுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஸ்டே. ஸோ வேர் வில் யூ ஸ்டே? Where will you stay? நீ எங்க தங்குவ? இது வந்து ஒரு ரியலான சிச்சுவேஷன் because you are planning to go to London. So this is a real situation. So you can use will. Where will you stay? So இந்த கொஸ்டின் அப்படி ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த வாட்க்கு பதிலா இங்க வந்து where will you stay when you go to London? Very simple, right? Where will you stay when you go to London? Okay, so you may say, if I go to London, I will stay in my friend's house. So என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து நான் ஸ்டே பண்ணுவேன். You can say like that. Got it? ஓகே, இதே இது லண்டனுக்கு போகிற மாதிரி ஒரு பிளானே கிடையாது. பட் உங்களுக்கு வந்து லண்டனுக்கு போகணும்னு ஒருத்தருக்கு ரொம்ப ஆசை. அவன் சொல்கிறான், நான் லண்டனுக்குலாம் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இமேஜினரி வேர்ல்டில் சொல்கிறான். அப்போ நீங்கள் அவன் கேட்குறீங்க, ஓகே ஓகே, லண்டன் போகிறதுலாம் ஓகே, நீ லண்டனுக்கு போனால் எங்கே தங்குவேன்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன், அன்ரியல். ஸோ அப்போ எப்படி கேட்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. Where would you stay if you went to London? ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் பாஸ்ட் போடுறோம் அப்படின்னா, இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம வந்து பாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம், அதை மறந்துடாதீங்க. இது வந்து நான் இஃப் கிளாஸஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது தெளிவாக நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். அதனால வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. அதை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கா? Where will you stay when you go to London? This is a real situation. Where would you stay if you went to London? லண்டனுக்கு போனால் எங்கே தங்க? This is an imaginary situation. ஈஸியா இருக்கா? ரியலுக்கு will யூஸ் பண்றீங்க, இமேஜினரிக்கு வந்து would யூஸ் பண்றீங்க. ஓகே, சிம்பிளா இருக்கா? நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ த டிஃபரன்சஸ் பிட்வீன் whose அண்ட் whose. லெட்ஸ் see. ரொம்ப வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். நீ பறவையாக இருந்தால் என்ன செய்வாய்? நம்ம பறவையும் கிடையாது, ஓகே, நம்ம பறவையாகவும் முடியாது. இது வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன். அதுக்கு எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ பறவையாக இருந்தால் என்ன செய்வாய்? நீ பறவையாக இருந்தால் என்ன செய்வாய்? ஸோ இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்ன செய்வாய்? பறவையாக, நம்ம பறவையே கிடையாது, பறவையாகவும் முடியாது. ஸோ இமேஜினரி. ஸோ நம்ம வந்து வாட் வுட் தான் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி கேட்கலாம்? வாட் would you do if you are a bird ன்னு போடக்கூடாது. if you were a bird, ஏன்னா இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, if you were a bird, இமேஜினரிக்கு ஃபுல்லா நம்ம பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். what would you do if you were a bird? ஓகே, நீ கலெக்டரா இருந்தா என்ன பண்ணுவ? so what would you do if you became collector? கலெக்டரா வந்தீங்கன்னா என்ன பண்ணுவ? ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். சிம்பிளா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, I'm going to teach you the differences between whose and whose. Pronunciation ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. Let's see. Next, I'm going to teach you the difference between whose, இதை நம்ம எப்படி வாசிப்பீங்க? whose and whose. ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே pronunciation. Okay, so whose and whose. In the whose is a contraction of who is or who has. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இப்படி சொல்லுவாங்க. ஓகே, who is, who has. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம், who is தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். whose அப்படின்னா வந்து பொசஷன், இது யாருடையது. whose book is this?
இது யாரோட பைக், ஹூஸ் பைக் இஸ் திஸ் அப்படின்னு கேட்போம் பாத்தீங்களா, யாருடைய அப்படின்னு அர்த்தம். So let's see some examples. First one, யார் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், சிறந்த நண்பன். இந்த கேள்வி எப்படி கேட்பீங்க, யார் உன்னுடைய சிறந்த நண்பர். ஸோ யார், அப்போ நம்ம ஹூ இஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹூ ஹேஸ் அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம், அடுத்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். ஓகே, யார் உன்னுடைய சிறந்த நண்பர். அப்போ ஹூ இஸ், ரைட், ஹூ இஸ் உன்னுடைய சிறந்த நண்பர், ஹூ இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். Who is your best friend? Okay, my best friend is John. அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி யாரோ கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். So who is calling? யார் கால் பண்ணிட்டு இருக்காங்க, who is calling? யார் கால் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், who is calling? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். Who is calling? Who is calling me? எனக்கு யார் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, and then next example, கதவுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க, கதவுக்கு அருகில் யார் இருக்கிறார்கள். இது எப்படி கேட்பீங்க, கதவுக்கு அருகில், கதவுக்கு பக்கத்துல யார் இருக்கிறார்கள். இது எப்படி கேட்பீங்க, ரொம்ப சிம்பிளா கேட்கலாம். எப்படி கேட்கலாம், கதவுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க. சோ இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, who is யார் இருக்கிறார்கள், கதவுக்கு அருகில்ங்கிறது ரொம்ப சிம்பிளா at the door, அவ்வளவுதான். Who is at the door? Who is at the door? So இந்த who is அதை தான் நம்ம சுருக்கி எப்படி போடுறோம் அப்படின்னா, who's your best friend, who is calling me, and then who is at the door. புரிஞ்சுக்கிட்டீங்களா? So who is அதோட contraction. இன்னொன்னு who has, இதுக்கும் வந்து contraction who's தான். So அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து who has, இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ who has அப்படின்னா யார் வைத்திருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட புக்கை யார் வச்சிருக்கீங்க, என்னோட ஃபோனை யார் வச்சிருக்கீங்க, சாவி யார் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கேட்போம் பார்த்தீங்களா. ஸோ யார் வைத்திருக்கிறார்கள், அந்த பொசிஷன், என்னுடைய உடைமைகளை யார் வைத்திருக்கிறார்கள், இதை யார் வைத்திருக்கிறார்கள், அந்த மாதிரி. அதே மாதிரி பைக் யார் வச்சிருக்கீங்க, ஸோ பைக்ங்கிறது ஒரு உடைமை, அதை யார் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம who has யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம சுருக்கமா whose அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், என்னுடைய பையை யார் வைத்திருக்கிறார்கள். எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய பையை யார் வைத்திருக்கிறார்கள், இது எப்படி கேட்கலாம். ஃபர்ஸ்ட் யார் வைத்திருக்கிறார்கள், அதுக்கு எப்படி சொல்லலாம், who has. என்னுடைய பையை, my bag, who has my bag. என்னோட பையை யார் வச்சிருக்காங்க. இதே இது என்னோட போனை யார் வச்சிருக்காங்க, அது எப்படி கேட்பீங்க. வெரி குட், who has my phone, who has my phone. யாரு பைக் வச்சிருக்கீங்க, பொதுவா உங்களுக்கு பைக் தேவைப்படுது, யார் பைக் வச்சிருக்கீங்க, அது எப்படி கேட்கலாம். who has a bike. ஸோ யார் வந்து பைக் வச்சிருக்கீங்க, who has a bike. யார்கிட்ட ஒரு பைக் இருக்கு, who has a bike. ரைட், யார்கிட்ட பணம் இருக்கு, who has the money. இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே போகலாம். ஸோ யார்கிட்ட யார் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம who has யூஸ் பண்ணுவோம். இதையும் நம்ம ஷார்ட்டா who's சொல்லலாம். who is my bag, who is my phone, who has or who's a bike. ஓகே, இந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் ரொம்ப இது நம்ம ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு குழப்பங்கிறதுக்காக நம்ம who hasனே நம்ம சொல்லிடுவோம். ஓகேவா. ஓகே, ஸோ இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யாரு ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்கீங்க, யார் ஹோம்ஒர்க் முடிச்சது. ஸோ who has finished the homework. அண்ட் தென் இந்த வேலையை யார் முடிச்சது, who has completed the work. ஸோ இந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். who has finished, எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. who has finished the work. யார் இந்த வேலையை முடிச்சது. ரைட், சிம்பிளா இருக்கா. யார் வந்திருக்கிறது. ஸோ who has come. ரைட், இந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம இந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ரைட், ஸோ who has இதோட கன்ட்ராக்ஷனும் who's தான். பட் மோஸ்ட்லி சொல்ல மாட்டோம், who hasனே சொல்லிடுவோம். பிகாஸ் இந்த ரெண்டுத்துக்கும் குழப்பம்னு சொல்லி இந்த who has தான் சொல்லுவோம் மோஸ்ட்லி. ஓகே, நீங்க who's சொன்னா தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், who's finished the work அப்படின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது.
ரைட்? இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா குழப்பமே வராது. ரைட்? நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹூஸ். யாருடைய. இது ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது யாருடைய புத்தகம். இது எப்படி கேட்பீங்க? இது யாருடைய புத்தகம். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இது யாரோட புத்தகம்? So whose book is this? அதே மாதிரி இது யாரோட பைக்? whose bike is this? அது யாரோட பேனா? whose pen is this? யாருடையது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம whose யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இது யாரோட பேக்? இது யாருடைய பை? அதை எப்படி கேட்பீங்க? whose bag? whose bag is this? ஸோ யாருடையது அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம whose யூஸ் பண்ணுவோம். இதான் whose அண்ட் whoseக்குள்ள டிஃபரன்ஸ். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருந்ததா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ த டிஃபரன்சஸ் பிட்வீன் how far and how long. ஸோ how far and how long, what is the difference? கமெண்ட்ல சொல்லுங்க. how farக்கும் how longக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது எப்படி வாசிக்கணும்? far, FOR, அதை எப்படி வாசிப்பீங்களோ அதே மாதிரி தான். ஓகே, far தான் வாசிக்கணும், பட் ஸ்பெல்லிங் மாறும், FAR. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு தூரம் அப்படின்னு அர்த்தம். சரி, how long அப்படின்னா எவ்வளவு நேரம் அல்லது எவ்வளவு நீளம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ how farங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி how long அப்படிங்கிறது வந்து டியூரேஷன் or length of something. For example, மீட்டிங் எவ்வளோ நேரம் நடக்குது, ஓகே, அண்ட் தென் மூவி எவ்வளோ நேரம் இருக்கு, ஒரு படம் இருக்குன்னா அது எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. அது அதே மாதிரி இந்த டேபிள் எவ்வளோ நீளம் இருக்கு, காட் இட். அதே மாதிரி ஒரு கயிறு இருக்கு, அந்த கயிறு எவ்வளோ நீளம் இருக்கு. இந்த மாதிரி லென்த் ஆர் டியூரேஷனை வந்து மென்ஷன் பண்றதுக்கு how long யூஸ் பண்றோம். எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், உன்னுடைய வீடு எவ்வளவு தூரம் இருக்கிறது. உன்னோட வீடு எவ்வளவு தூரம்? தூரம், டிஸ்டன்ஸ். அது எப்படி கேட்பீங்க? சோ எவ்வளவு தூரம் அப்படின்னா how far. உன்னுடைய வீடு, how far is your house? How far is your house? உன்னோட வீடு எவ்வளவு தூரம். அதே மாதிரி பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம். பஸ் ஸ்டாப் எவ்வளவு தூரம், அதை எப்படி கேட்பீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. How far is the bus stop? அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம். How far is the railway station? போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு தூரம். How far is the police station? ஸோ இப்படிதான் நம்ம வந்து கேட்கணும், எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம கேட்போம். அதாவது இங்க இருந்து எவ்வளவு தூரம். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட வீடு இங்க இருந்து எவ்வளவு தூரம். ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க, கேக்குறீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட, இங்க இருந்து உன்னோட வீடு வந்து எவ்வளவு தூரம். இங்கே இருந்து அதை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். How far is your house from here? From hereனா இங்க இருந்து. So how far is your house from here? இங்க இருந்து உன்னோட வீடு எவ்வளவு தூரம். கடைசியா நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இந்த how farக்கு மதுரையில இருந்து சென்னைக்கு எவ்வளவு தூரம். சென்னைக்கு எவ்வளவு தூரம் மதுரையில இருந்து, அதை எப்படி சொல்லுவீங்க? வெரி சிம்பிள். நீங்க பாருங்க, நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. how far is சென்னை, எங்க இருந்து? மதுரையில இருந்து, from மதுரை. how far is சென்னை, சென்னை எவ்வளவு தூரம், from மதுரை, மதுரையில இருந்து. ஸோ இந்த மாதிரி தூரத்தை நம்ம வந்து கேட்கறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், how far. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க நிறைய பேருக்கு இந்த கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம், ஏர்போர்ட் எவ்வளவு தூரம், வீடு எவ்வளவு தூரம், ஸ்கூல் எவ்வளவு தூரம், காலேஜ் எவ்வளவு தூரம், எல்லாத்துக்கும் இந்த how far தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃபார் how long. பார்க்கலாமா?
ஹவு லாங் எக்ஸாம்பிள்ஸ், படம் எவ்வளோ நேரம் இருக்கு, ஒரு மூவி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? ஸோ எவ்வளவு நேரம் இருக்கிறது, ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்னா ஹவு லாங், இது ஹவு ஃபார்ஸ்னா தப்பு, நேரத்துக்கு ஹவு லாங். ஸோ ஹவு லாங் இஸ் படம், த மூவி. How long is the movie? The movie is around 3 hours. Okay, right. Next, இந்த கயிறு எவ்வளவு நீளம், ஒரு கயிறோட நீளம், ஸோ லென்த்தை கேட்கறதுக்கும் நம்ம வந்து லாங் யூஸ் பண்ணுவோம். ரோப், கயிறுனா ரோப், இந்த கயிறு எவ்வளவு நீளம் அதை எப்படி கேட்கலாம்? ஸோ எவ்வளவு நீளம் இருக்கு, ஸோ எவ்வளவு நீளம் அப்படின்னாலும் என்னதுதான் how long is இந்த கயிறு, this rope. That's it. How long is this rope? இதே மாதிரி மீட்டிங் எவ்வளோ நேரம் இருக்கு, ஸோ how long is the meeting, ரைட்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே போகலாம். அதே மாதிரி சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ how long does it take to cook, சமைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நிறைய கேட்கலாம். அதுக்கடுத்து எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்ப, how long will you stay here, எவ்வளோ நேரம் நீங்கள் இருப்ப, இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்கலாம். ஸோ நேரம் மற்றும் நீளம் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம how long யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? will would யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறது எப்படி, அதுக்கான வித்தியாசங்கள் என்ன, இதெல்லாம் ரியல் சிச்சுவேஷனுக்கு என்ன கேட்கணும், will யூஸ் பண்ணி கேட்போம், would வந்து இமேஜினரி சிச்சுவேஷனுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தோம்? whose and whose. whose அப்படின்னா கண்ட்ராக்ஷன் ஆஃப் who is and who has. அதே மாதிரி whose அப்படின்னா யாருடைய, அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். Finally, I taught you how far and how long, ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஈஸியா இருந்ததா? Do you understand? Okay, இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். Okay, so I have written 5 questions here, so you have to answer for these 5 questions. I'm not going to give you time, so நீங்க வந்து எங்கூட சேர்ந்து கூட ஆன்சர் பண்ணலாம், அல்லது பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் பண்ணிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து you have to choose any one of these 2 options, and இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்க வந்து எழுதணும், அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what blank you do if you were a bird. பறவையா இருந்தா நீ என்ன பண்ணுவ? ஸோ பறவையா இருக்க முடியாது, ஸோ திஸ் இஸ் an imaginary situation. அது மட்டும் இல்லாம இங்க வந்து past வந்திருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க imaginary and unreal situationக்கு? would. so what would you do? will போடக்கூடாது. next, யார் உன்னுடைய ஆசிரியர், யார் உன்னுடைய ஆசிரியர், இது எப்படி கேட்பீங்க? யார் அப்படின்னு வந்துட்டாலே என்னதான் who is your teacher, யார் உன்னுடைய ஆசிரியர், who is your teacher. so இது சுருக்கமா நம்ம எப்படி சொல்லலாம்? who's your teacher, contraction of who is ஓட சுருக்கமான வடிவம். ரயில் நிலையம் எவ்வளவு தூரம், so எவ்வளவு தூரம் அப்படின்றது டிஸ்டன்ஸ், அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? how long வருமா இல்ல how far வருமா? how far is the railway station. how far is the railway station. யார் என்னுடைய பேனாவை வைத்திருப்பது, என்னோட பேனா யார் வச்சிருக்கீங்க, என்னோட உடைமை யார் வச்சிருக்கீங்க, யார் வைத்திருக்கிறார்கள், அதை எப்படி கேட்பீங்க? who has. who is கிடையாது, who has. இதை நம்ம சுருக்கமா இப்படிதான் சொல்லுவோம், whose, right? who has என்னுடைய பேனாவை, my pen. who has my pen. நெக்ஸ்ட் ஒன், இந்த மேசை எவ்வளவு நீளம், இந்த டேபிள் எவ்வளவு நீளம், நீளத்துக்கு என்ன சொல்லுவீங்க? how far how long? how long. okay, so how long is this table. that's it. how long is this table. so நீளத்துக்கு நம்ம long தான் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக் மறக்காம சொல்லிருங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ ஹூஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரி கேள்வி 2 நீங்க எழுதணும். ஒரு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா who is, இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா who hasல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கேள்வி. ஸோ 2 கொஸ்டின்ஸ் எழுதணும். அண்ட் தென் whose அதுல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கேள்வி, how far அதுல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கேள்வி, how long. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ்.
இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றுக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் நீங்கள் பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது இன்னமும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓகே, மறக்காமல் இருக்குன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? ரைட், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.